சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது மரியம் எஸ்.சி. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகேயுள்ள பாம்பு கோயில் சந்தை கிரேஸ் மெடிக்கல் ஷாப்பை அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்து கடைக்கு சீல் வைப்பு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே பாம்புகோவில் சந்தை பகுதியில் மடத்துப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே செயல்பட்டு வரும் கிரேஸ் மருந்தகம் என்ற பெயரில் அப்பகுதியை சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் நடத்தி வருகிறார். ராமலட்சுமி உரிய கல்வி தகுதி இல்லாமல் போலியாக பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதாக முதல்வர் தனி பிரிவிற்கு புகார் மனு வரப்பெற்று மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் பிரேமலதா அவர்கள் 11/3/2025 அன்று பகல் 12 மணியளவில் கிரேஸ் மெடிக்கல் ஷாப்பில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மெடிக்கல் ஷாப்பின் உள்ளே பயன்படுத்தப்பட்ட டிடி இன்ஜெக்ஷன், வயல் அண்ட் பாக்ஸ், அயன் குளுக்கோஸ் மருந்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விற்பனைக்கு வைக்கப்பட்ட குளுக்கோஸ் NS மருந்திற்கு மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லை. இது குறித்து திருமதி ராமலட்சுமி என்பவரை விசாரித்ததில் பொதுமக்களுக்கு டிடி இன்ஜெக்ஷன் மற்றும் இன்சுலின் போடுவதாக ஒப்புக்கொண்டார். புகார் மனுவில் குறிப்பிட்ட ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் முத்துக்குமார் என்பவரை தொலைபேசியில் அளித்து விசாரித்ததில் கிரேஸ் மருந்து கடைக்கு மருந்து மாத்திரைகளை பரிந்துரை செய்யவில்லை எனவும் ஏற்கனவே இந்த நபர் போலி மருத்துவம் செய்து வருவது தொடர்பாக பொது சுகாதாரத்துறையினர் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்தார். மருத்துவர் முத்துக்குமார் பெயரை குறிப்பிட்டு ஒரே நாளில் விற்பனை செய்யப்பட்ட டயக்லோ ஊசி மருந்துகள் குறித்து கேட்டபோது மருத்துவர் முத்துக்குமார் தான் இதனை பரிந்துரை செய்யவில்லை என மறுத்துள்ளார். மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் குளுக்கோஸ் பாட்டில்கள் உபயோகத்திற்கு எடுத்திருப்பது மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை சட்டத்தின் கீழ் விதி மீறலான செயல் என மருந்து ஆய்வாளர் உறுதி செய்துள்ளார். மேலும் இம்மருந்து கடையின் மீது மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை சட்ட விதிமீறலின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மருந்து கடையின் உரிமம் ரத்து செய்திட இயக்குனர் அலுவலரின் ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்கண்ட ஆய்வின்படி திருமதி ராமலட்சுமி என்பவர் உரிய கல்வி தகுதி இல்லாமல் சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பது தெரிய வருகிறது. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு கிரேஸ் மருந்து கடையை அடைத்து பூட்டி தற்காலிகமாக கிராம நிர்வாக அலுவலர் முருகையா சீல் வைத்தார். நடவடிக்கையின் போது சொக்கம்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் உடையார்சாமி, மடத்துப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் தமிழ் சிந்து, சுகாதார ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மருந்து ஆய்வாளர் உடனிருந்தனர். சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்.